இறைவனுடைய பெயரால் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்துக் கொண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்த மார்க்கத்திலே குழப்பங்களை ஏற்படுத்திவிடக் கூடியவர்கள் ஷஃபாஅத்தை மறுமையில் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஷஃபாஅத்து ஒரு ஆய்வு என்று நாம் இன்று சீர்தூக்கி பார்க்க கடமைப்படுகின்ற போது முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய நிலை, இந்த உலகத்தில் ஷஃபாஅத்தினுடைய நிலை என்ன, அதனை பின்பற்றி மறுமையிலே ஷஃபாஅத்தை பற்றி என்ன விளக்கங்கள் நமது மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இந்த காலத்தின் நிலையிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், மை யஷ்ஃபஉ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபும் மின்ஹா வமை யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுன் லஹு கிஃபுலும் மின்ஹா வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா. ஹவ்ஸா அவர்கள் முதல்ல ஓதுனாங்க வசனத்தை. சூரத்து நிசாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்திலே ஷஃபாஅத் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது சாதாரணமாக வாழ்க்கை முறையிலே நாம் ஒரு காரியத்தை ஒருவரிடம் இருந்து நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமேயானால் அதிலும் இந்த காலத்தில் பரிந்துரை என்பது அத்தியாவசியமாக இருக்கிறது. ஒரு மளிகை கடையிலே ஒரு கடன் வாங்குவது முதல் அல்லது அறிமுகம் இல்லாத ஒருவரிடத்திலே தனது தேவையை சொல்லி ஏதேனும் கடனை பெற வேண்டுமானாலும் கூட அவருக்காக இன்னும் ஒருவர் பரிந்துரை செய்ய வேண்டும். இப்படி இன்றைய காலத்திலும் அல்ல, எல்லா காலத்திலும் மனித வாழ்க்கையிலே பரிந்துரை என்பது, ஷஃபாஅத் என்பது இன்றியமையாததாக இருக்கிறது. மார்க்கமும் அதை தடை விதிக்கவில்லை. மாறாக ஒருவருக்கு ஒருவர் பிறருடைய தேவையை நிறைவேற்றிக் கொடுப்பதிலே பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது என்பதை முதற்கண் நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், மை யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபும் மின்ஹா. யார் ஒரு நன்மையான விஷயத்திலே, ஒரு நன்மையான கர்மத்திலே ஒரு பரிந்துரையை செய்கிறாரோ அவருக்கு அவர் செய்கின்ற பரிந்துரையில் இருந்தும் ஒரு பங்கு அவருக்கு உண்டு. வமை யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுன் லஹு கிஃபுலும் மின்ஹா. யார் ஒரு தீமையின்பால் ஒரு பரிந்துரையை, ஒரு ஷஃபாஅத்தை செய்கின்றாரோ அவருக்கும் அந்த தீமையில் நின்றும் ஒரு பங்கு உண்டு. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு நன்மையான விஷயத்திற்கு பரிந்துரை செய்கின்ற போது யார் பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கும் அந்த பரிந்துரையில் ஒரு பகுதி நன்மை கிடைக்கிறது. தீமையான ஒரு விஷயத்திற்கு எவர் ஒருவர் பரிந்துரை செய்கிறாரோ அந்த தீமை நிறைவேற்றப்படுகின்ற போது அதில் நின்றும் ஒரு பங்கு அதற்காக பரிந்துரை செய்பவருக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா. நிச்சயமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வஸ்துக்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான், கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை நாம் முதற்கண் இந்த உலகத்தின் பரிந்துரைக்காக சீர்தூக்கி பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, பரிந்துரை என்பது இந்த மார்க்கத்திலே உலகத்தினுடைய வாழ்க்கையில் இந்த மனித இனத்திற்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அது இரண்டு விதம். ஒன்று நன்மையின்பால் செய்யக்கூடிய பரிந்துரை, மற்றும் ஒன்று தீமையின்பால் செய்யக்கூடிய பரிந்துரை. நன்மையின்பால் செய்யக்கூடிய பரிந்துரைக்கும் நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் நாம் அப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதுன் நபவியிலே இருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களும் அவர்களை சூழ்ந்து இருக்கிறார்கள். ஒரு மனிதர் யாசகம் கேட்டு வருகிறார். சாயிப் ஒருவர் வருகிறார். அவ்வாறு வருகின்ற மனிதர் வந்து யாசகம் கேட்டு யாசித்து நிற்கின்ற போது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருக்கின்ற சஹாபா பெருமக்களை, தோழர்களை
பார்த்து சொன்னார்கள், இஷ்ஃபவு, நீங்கள் இவருக்கு நான் கொடுப்பதற்காக பரிந்துரை செய்யுங்கள், ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். சஹாபா பெருமக்களுக்கு ஆச்சரியம். காரணம், நபிகள் நாயகத்தை முழுமையாக தெரிந்தவர்கள். அந்த மனிதர் சுவால் செய்து நிற்கிறார், யாசித்து நிற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தங்களிடம் இருக்குமேயானால் இல்லை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள், கொடுத்து விடுவார்கள். இது சஹாபா பெருமக்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் யாசித்து நிற்கிறார், நபிகள் நாயகம் கொடுக்க போகிறார்கள். இதில் நாம் சிபாரிசு செய்வதற்கு என்ன இருக்கிறது? அதை நபிகள் நாயகத்திடம் கேட்கவும் செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், இதில் நாங்கள் பரிந்துரை செய்வதற்கு என்ன இருக்கிறது? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் அவருக்கு நான் கொடுப்பதற்காக என்னிடம் பரிந்துரை செய்யுங்கள். அப்படி நீங்கள் சிபாரிசு செய்வீர்களேயானால் அதனுடைய நன்மையின் ஒரு பகுதி உங்களுக்கும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புனித புகாரி கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது, وعن ابي موسى رضي الله تعالى عنه قال قال رسول وعن ابي موسى رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم انه كان اذا اتاه السائل او صاحب الحاجه فقال اشفعوا فلتؤجروا وَلْيَقْضِ اللَّهُ عَلَى لِسَانِ رَسُولِهِ مَا شَاءَ أَوْ كَمَا قَالَ. புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. அபீ மூஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த செய்தி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு தன்மை உடையவர்களாக ஆகி இருந்தார்கள். எப்படி? இதா அத்தாஹு ஸாயிலு, அவர்களிடத்திலே ஒரு யாசகர் வந்து எதையேனும் கேட்பாரேயானால், அவு சாஹிபுல் ஹாஜத்தி, தங்களுக்கு ஏதேனும் தேவையுடையவர், ஹாஜத்துடையவர் இருப்பாரேயானால் அவர் நபிகள் நாயகத்திடம் அந்த ஹாஜத்தை நிறைவேற்றி தருமாறு வேண்டுதல் செய்து அவர் வந்து நிற்பாரேயானால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இஷ்ஃபவு, நீங்கள் எனக்கு பரிந்துரை செய்யுங்கள், ஷஃபாஅத் செய்யுங்கள், ஃபல் துஜரு, நீங்கள் நற்கூலி கொடுக்கப்படுவீர்கள், வல் யக்மில்லாஹு அலா லிசானி ரசூலிஹி மா ஷா. மேலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாவின் மூலம் வருகின்ற வார்த்தைப்பாடு அது உண்மையானது என்பதை அந்த தோழர்களுக்கு உணர்த்தி காட்டும் பொருட்டு நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள். வல் யக்மில்லாஹு அலா லிசானி ரசூலிஹி மா ஷா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நாடுவதை அவனுடைய தூதரின் நாவின் மூலமாக அதை வெளிப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி கட்டளையாக்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக உலக வாழ்க்கையிலே பிறருக்கும் இடையிலே கூட ஒரு நல்ல விஷயத்திலே நாம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு இது உவமையாக இருக்கிறது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் நம்முடைய சிந்தனையை கவருவதாக இருக்கிறது. அது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற பொன்மொழி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. وعن ابي درداء رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من عبد مسلم يدعو لاخيه بظهر الغيب وقال الملك ولك بمثل. நபிகள் நாயகம்